சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா ரெண்டு பேரும்? நல்லா இருக்கு சார். சார் உங்ககிட்ட முக்கியமான கேள்வி. சொல்லுங்க சார். சார் கௌதம் மேனன் சார்ட்ட நீங்க இருந்த வரைக்கும் ரொம்ப அந்த டயலாக் டெலிவரி எல்லாமே பயங்கரமா இருந்துச்சு. டயலாக் எல்லாமே ம் ஏங்க சார் இப்ப அவரோட சேர்ந்து நீங்க பயணிக்கிறது இல்ல? இல்லை இப்போ சேர்ந்து பயணிக்கிறது இல்லை. இப்போ அடிக்கடி பார்க்குறோம், பேசுகிறோம், எல்லாம் பண்ணுறோம். ஒர்க் சைடு போய் ஒர்க் பண்ண முடியறது இல்லை. சரிங்க சார். ஆமாம், ஒர்க் பண்ண முடியும்னா நீங்க கூட இருந்த வரைக்கும் அது வேற மாதிரி இருந்துச்சு. இப்ப அப்படி அதே மாதிரி நீங்க சேர்ந்து பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பரவாயில்லன்னு பாக்குறோம். இல்லை, அது உண்மைதான் சார். பட் கூட நான் கூட இல்லைனாலுமே அவர் நல்ல படம் பண்ணுவார் சார், அதில் மாற்று கருத்தே இல்லை. பட் இருக்கும்போது என்ன எனக்கு எனக்கான ஒரு விஷயம் சொல்லி வந்தப்போ அவர் கூட டிராவல் பண்ண முடியல, அவ்வளோதான். எனக்கும் ஆசை தான் மறுபடியும் ஏதாவது படம் ஹிட்டு கொடுத்துட்டு அவருக்கு போய் எழுதணும்னு பெரிய ஆசை. நிச்சயமாக எழுதுவோம் கண்டிப்பாக மறுபடியும். கண்டிப்பாங்க சார். உங்களோட பங்களிப்பு இல்லாதது நிறைய தமிழ் சினிமாவில் நாங்க வெற்றிடத்தை பாக்குறோம் நிறைய. சரி சார். சரி சார் இப்பத்தி தமிழ் சினிமாவை பத்தி நீங்க ஒரு இது சொல்லுங்க சார். சார், எப்பவுமே சினிமா நல்லா இருக்கு சார். சினிமாவில் இருக்கிறவங்க நல்லா இருந்துட்டா போகிறோம். சினிமா நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு நல்ல படம் பார்த்தா கொண்டாட தானே செய்கிறாங்க. நீங்கள் நல்ல படம் பார்த்தா இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி நாங்களாம் கொஞ்சம் சரியாக இருந்துருந்தா நல்ல படமாக இருக்கு, நல்லா தான் பார்க்குறாங்க சார், வச்சு கொண்டாடுறாங்க. சரிங்க சார். சரிங்க சார். அதனால சினிமா ஆரோக்கியமாக இருக்கு, சினிமா தொழில் ஆரோக்கியமாக இருக்கு. நாங்கள் எடுக்கக்கூடிய சினிமாக்கு நாங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் சினிமா ஆரோக்கியமாக இருக்கும். நல்ல படங்கள் கொடுத்தா பார்க்கறதுக்கு ஜனங்க தயாராக இருக்காங்க. 100% உண்மைங்க சார். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி தீதும் நன்றும் பிறர் தர வரோம் நம்ம கையில் தான் இருக்கு. நாங்கள் கரெக்டாக பண்ணால் பார்ப்பாங்க. கண்டிப்பாங்க சார். கண்டிப்பாங்க சார்.